நீட்டுக்கு ஒரு டிராமா நடத்தினார். உலகத்துல எந்த ஒரு படிச்சவனும் செய்யாத காரியம். நான் நீட்டுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், தேர் இஸ் நாட் சான்ஸ் டு கேன்சல் தி நீட் எக்ஸாம் இன் ஆல் ஓவர் இந்தியான்னு. இவர் ஒரு கையெழுத்து இயக்கம்னு ஒன்று நடத்துறேன்ட்டு போனார் தெரியுமா? அது பாதியில நின்று போச்சு. எவனும் கையெழுத்தும் போடல, எவனும் கூட்டத்துக்கும் போகல. என்ன காரணம்னா, இந்த ஆள் ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்ணான். அதாவது நீட் வந்து நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு, ஃபார் ஆல் ஓவர் இந்தியா. ஒரு மாநிலத்தில் நீ 50 லட்சம் கையெழுத்து வாங்கி கவர்னர் கையெழுத்து போட்ட வண்டி உடனே ஒரு நீட்டுக்கு உனக்கு வண்டி அப்ரூவல் விளக்கு கொடுத்துருவானா? அதுவும் தமிழ்நாட்டிலே அதிகமாக மெடிக்கல் காலேஜஸ் உள்ள மாநிலம் நம்ம தமிழ்நாடு. உனக்கு வண்டி நீட்டுக்கு விளக்கு கொடுத்துருவானா? ரகசியம் தெரியும் சொன்னால உதயநிதி அதான் என்ன ரகசியம் இது வரைக்கும் சொன்னாங்களா அப்பாவும் பிள்ளையா? இல்ல செஞ்சு காட்டினாங்களா? இதை 2 தேர்தலாக சொல்லிட்டு இருக்காங்க. எப்பா போன சட்டசபை தேர்தலே நீட் வழக்கப்படும், போன எம்பி தேர்தலே நீட் வழக்கப்படும். என்னத்தை செஞ்சாரு? இதுல சுப்ரீம் கோர்ட்டு கிளைய கொண்டு தான் நான் தமிழ்நாட்டில் வைப்பேன்னாரு. யாரு? இந்த முதலமைச்சர். என்ன சுப்ரீம் கோர்ட்டு கிளைய கொண்டு தமிழ்நாட்டில் வைக்கிறது உனக்கு என்ன அவ்வளவு சர்வசாதாரணமா போச்சா? பேனா சிலை மாதிரி நினைச்சிட்டாங்க போல. பேனா சிலை வச்சிடலாம் அப்படி. பேனா சிலை அவரு அதாவது கோபாலபுரம் வீட்டுக்கு பக்கத்துல இடம் பார்த்து வச்சிருப்பாரு போல இருக்கு. ஏன்னா இவங்க கேஸ் எல்லாம் நிறைய இருக்குல்ல, அதை சந்திக்கணும்ல, அதுக்காக கம்மியாகும். புரியுதுங்களா? இவங்களுடைய டெக்னிக்கே இதுதாங்க. அதாவது வந்து மத்தவனை குறை சொல்லி இவங்க மேல இருக்கிற தப்பை மறைக்கிறது தான் திமுகவோட டெக்னிக். புரியுதுங்களா? இவங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து அந்த சிந்திக்கிற தன்மை இருந்திருந்தால் என்னைக்கோ வந்து இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கோம். அதனால தான் மக்கள்கிட்ட நான் சொல்லுவேன், இவங்க ஓட்டு கேட்டு வரும்போது 2 கேள்விகளை கேளுங்க. நீட்டா எடுக்கிறேன்னீங்களே, கேஸுக்கு 500 ரூபா கம்மி பண்றேன்றீங்களே, சொன்னீங்களே, செய்யலையே, ஏன் செய்யலை? நீட்டுக்கு எங்களுக்கு சூட்சமம் தெரியும்னு சொன்னீங்களே, என்ன பண்ணீங்க? இதையெல்லாம் கேளுங்க. டாஸ்மார்க்கு உங்க அப்பா சொன்னார்ல, வந்த உடனே என்னுடைய முதல் கையெழுத்து பூர்ண மதுவிலக்குன்ட்டு. அதுக்கு உதயநிதி ஒரு பத்திரிகைக்காரன் கேட்குறான், அதுக்கு அவர் திமிரா என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? அன்னைக்கு எங்க தாத்தா சொன்னார் முதல் கையெழுத்து எங்க டாஸ்மார்க் தான்ட்டு. ஆனா அப்ப எங்க தாத்தாக்கு ஓட்டு போட்டீங்க. எப்படி? சரி, அந்த தாத்தாவோட கொள்கைகளெல்லாம் நிறைவேற்றுறவன் தானே. அந்த தாத்தாக்கு செலவு வைக்கிறீங்க, பேனா வைக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்கல்ல. அப்ப அந்த தாத்தா கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டியதானே?